ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஓடிஜி ஓவன் யூஸ் பண்ணி ஆயிலே இல்லாமல் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மைக்ரோவேவ்க்கும் ஓடிஜிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பஜாஜ் மெஜஸ்டி 16 லிட்டர்ஸ் ஓவன். 3 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு 16 லிட்டர்ஸ் ரொம்பவே போதுமானதாக இருக்கும். இதை நான் 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் பீனட் பட்டர் குக்கீஸ். யூஸ்வலாக கடையில் வாங்குகிற குக்கீஸை ஓடிஜி ஓவன் இருந்தால் வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு ஓடிஜியோடவே ஒரு ட்ரே வந்துடும். இந்த ட்ரேயில் தான் நான் பார்ச்மெண்ட் பேப்பரை பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ பேக்கிங் பேப்பர் போடாமையும் நம்ம வைக்கலாம். ஸோ அதில் அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் ஸ்டிக் ஆகும். அதனால நான் பேக்கிங் ஷீட் போட்டு நான் வச்சுருக்கேன். இதுக்காக ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த பீனட் பட்டர் குக்கீஸை நான் வந்து பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பீனட் பட்டர் குக்கீஸ் ரொம்ப சிம்பிளாக வித்தவுட் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லாமல் நம்ம வீட்டிலேயே பண்ணி எடுக்கிற குக்கீஸ். 15 மினிட்ஸில் உங்களுக்கு யம்மியான ஒரு பேக்கரி ஸ்டைலில் செம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடும். அதுவும் 0 காஸ்ட்டில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு. இதை நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா எக்கச்சக்கமாக ரேட் பண்ணும். அதுவும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸோடு சேர்ந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓடிஜிக்கும் மைக்ரோவேவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஜியில் ஹீட் வேவ்ஸ் யூஸ் பண்ணி குக் ஆகுது. இதுவே மைக்ரோவேவ் ஓவனில் ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் குட் ஹெல்த்தி ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஸோ ஓடிஜிங்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியர் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஓடிஜி ஓவனில் உங்களோட ஃபுட் ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகும். இதுவே மைக்ரோவேவ் ஓவனில் உங்களோட ஃபுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். 15 டைம்ஸ் ஃபாஸ்டர்னு சொல்லலாம். ஓடிஜி ஓவனில் நீங்கள் நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சமைக்க முடியாது. இதுவே நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனில் நீங்கள் அதெல்லாம் குக் பண்ண முடியும். நீங்கள் பேக்கிங், கிரில்லிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டியது ஓடிஜி ஓவன் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேக்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம எப்போவுமே ஸ்டிர் ஃப்ரை பண்ணி பொரியல் மாதிரி தான் பண்ணி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது சைனீஸ் ஸ்டைலில், காண்டினென்டல் ஸ்டைலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். ஏன்னா இது ஸ்லோ குக்கிங்கில் அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகி வர்றதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸும் கூட. ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, கூட உங்களுக்கு என்னென்ன சீசனிங் வேணுமோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை ஜஸ்ட் அந்த நம்ம ஓடிஜி ஓவனோட ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரேயில் நீங்கள் போட்டு அதை குக் பண்ணிட வேண்டியது தான். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்னா, நம்ம தனித்தனியாக அந்த வெஜிடபிள்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வச்சோம்னா அது நல்லா ரோஸ்ட் ஆகி டீப் ரோஸ்டடாக சூப்பராக நமக்கு கிடைக்கும் அதோட எஃபெக்ட். ஸோ வெஜிடபிள்ஸ் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 40 மினிட்ஸ் ஆகும். அது மஷ்ரூம்னால் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும். பட் காலிஃப்ளவர், மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த டைமிங்ஸ் எல்லாம் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூனுக்கு ஒரு பேசிக்கான சூப்பர் எம்மி சாலட் ரெடி. அடுத்தது ஓடிஜி வாங்குறதுக்கு முக்கியமான விஷயமே கேக்ஸ் தான். நீங்கள் மைக்ரோவேவ் ஓவன்ஸில் இந்த 2 மினிட்ஸ் கப் கேக், 1 மினிட் கப் கேக்கெல்லாம் மக் கேக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையே நம்ம ஓடிஜிலையும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் ஆகும். சேம் ரெசிப்பியாக நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனில் 1 மினிட் பண்ணுறது இதில் 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஸ்லோவாக தான் ஓடிஜி குக் பண்ணும். ஆனால் எண்ட் ரிசல்ட்டுன்னு பார்த்தா ஓடிஜி ஓவனில் வர ரிசல்ட் தான் செம்ம சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால மேங்கோ மக் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் 2 பேருக்கு சரியாக இருக்கும் மக் கேக் பண்ணுறதுக்கு. ஸோ இது 15 மினிட்ஸ் 190 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட மக் கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடும். இது கூட நான் ஃப்ராஸ்டிங் மேலே பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி 15 மினிட்ஸில் அது பேக் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த விப்பிங் க்ரீம் பவுடர் அதை வச்சு தான் நான் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அது கூட ஐஸ் வாட்டரை கலந்து நம்ம பீட் பண்ணோன்னா நம்மளோட ஃப்ராஸ்டிங் ரெடி. சிம்பிளான டெக்கரேஷனோட ஒரு மக் கேக் யம்மியாக, வெளியில் பேஸ்ட்ரி கேக் அளவுக்கு யம்மியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிந்தி குர்குரே. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம எப்போவுமே பண்ணுவோம். ஆயிலே இல்லாமல் எப்படி இதை ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிந்தி குர்குரே அப்படிங்கிறது ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி. இதை நம்ம ஆயிலே ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது அதில் ஆயில் சொட்ட சொட்ட இருக்கிறப்ப பார்த்தா. அதை வந்து எப்படி இந்த சிம்பிளான கடலை மாவு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு சிம்பிள் மேரினேஷன் தான். இது கூட லெமன் ஜூஸும் புழிஞ்சு விட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை போட்டு பரட்டி எடுத்துக்கணும்.
இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓடிஜி ஓவன கண்டிப்பா ப்ரீஹீட் பண்ணிடணும். ஓவன் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு 190 டிகிரீஸ்க்கு ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுட்டு, அது ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வைக்கணும். அப்பதான் அது நல்லா குக் ஆகும். இல்லாட்டி உங்க ஃபுட்டு ஈவனா குக் ஆகாது. ஸோ பாருங்க, இந்த மாரி தனித்தனியா அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஹீட் பண்ண ஓவன்ல நீங்க ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வைக்கணும். இன்னும் கிரிஸ்பியா வேணும்னா, அகைன் இன்னொரு 20 மினிட்ஸ் வைக்கணும். ரொம்ப கிரிஸ்பி ஆகுறதுக்கு 200 டிகிரீஸ்ல வச்சா தான் நல்லா கிரிஸ்பி ஆகும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ குழந்தைங்க மத்தியில அது ஒரு ரொம்ப ஃபேவரட்டா போயிட்டுருக்கு. பெரியவங்களுக்கும் அது ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ் தான். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அத நம்ம சிம்பிளா, ஆனா நம்ப ஆயில்ல குக் பண்றத விட சூப்பரா நம்ப ஓடிஜில பண்ண முடியும். நான் மசாலா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ்க்கு மட்டும் தான் நான் பேக்கிங் ஷீட் யூஸ் பண்றேன். அப்படி இல்லாட்டி நீங்க டைரக்ட்டா நீங்க மசாலா எதுவும் இல்ல, வெறும் ஆயில் மட்டும் தான் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா இந்த மாதிரி ட்ரேலயே வச்சிரலாம். போர் அடிக்குதுன்னு நீ பாருங்க, சொன்னியா? 40 மினிட்ஸ்ல எவ்வளோ கார்லிக் ஒரு ரொம்ப கிரிஸ்பியான பசிக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. காலையில புஜுவோட டிஃபன் பாக்ஸ்க்கு ஓ, நீ இது அது எடுத்துட்டு அவங்கள்ட்ட அது சொன்னியா? ஒரு பக்கம் இது எல்லாமே அது பாட்டுக்கு குக் ஆயிட்டு இருந்தது. நான் பாட்டுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். புஜு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நாங்க யூசுவலா வாக்கிங் போவோம், அந்த லேக்க சுத்தி. அத சுத்தி இருக்க பேர்ட்ஸ வாட்ச் பண்றது அவ்வளோ ஒரு ப்ளசன்ட்டா ஃபீல் ஆகும். யார் யாரு நீங்க உங்களோட குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கான ஆக்டிவிட்டி என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஃபீல் லைக் கனெக்டிங் வித் மீ. அண்ட் ஈவினிங் டைம்ல இங்க நல்லா ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்ட பீட்டன் காஃபி ரெசிபி. அத அப்படி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப காஃபி எல்லாம் இஷ்டம் கிடையாது. பட் சம்டைம்ஸ் ஒரு ரிலாக்சேஷன். அண்ட் இது வந்து ஆயில் டிஃப்யூசர். இதில வந்து நல்லா ஒரு லாவெண்டர் ஆயில் ஸ்மெல் ஆட் பண்ணியிருக்கேன் மேல. கீழ ஜஸ்ட்டு கேண்டில்ல ஒரு லைட் பண்ணியிருக்கேன். ஒரு மெடிடேஷன் மூட் கிரியேட் பண்றதுக்காக. ஈவினிங் டைம்ல மெடிடேஷன் அண்ட் சன்செட் டைம்ல பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீலிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி சமோசா. சமோசா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆயில் இல்லாம அதே அளவுக்கு கிரிஸ்பியா, டேஸ்டியா ஒரு சமோசான்னா யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ புஜு வந்தாச்சு. அவன் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டான். அவனுக்காக சரி சமோசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அவன் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கான். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் சமோசாக்கு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி ஆல்ரெடி இந்த ரெடிமேட் சப்பாத்தி இருக்கு இல்லையா? ஷேப் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரெடிமேட் சப்பாத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். அத வச்சு இந்த மாரி அ அ ரோல் பண்ணிட்டு, நார்மலா அதில பொட்டேட்டோ உங்களுக்கு புடிச்ச வெஜிடபிள் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். முக்கியமா இதில பார்க்குறது, மேல வந்து ஒரு ஸ்பூன் ஆயில இப்படி மேல இப்படி தடவி விட்டுக்கணும். அவ்வளோதான் சிம்பிள். இவ்வளோதான் இதில இருக்க ஆயிலே. அதுவும் பார்த்தீங்கன்னா, குக் ஆனதுக்கப்புறம் அந்த பிளேட் ஃபுல்லா ஆயிலா இருக்கும். அந்த ட்ரே ஃபுல்லா. இத ஜஸ்ட் நீங்க 20 மினிட்ஸ் குக் பண்ணா போதும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு தடவ சைட்ஸ டர்ன் பண்ணி விடணும். அவ்வளோதான். ஆ குக் ஆன சைட் பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாரி டார்க்கா இருக்கும். ஒரு தடவ சைட்ஸ் டர்ன் பண்ணி விட்டுறணும். இப்ப பாருங்க, சூப்பரா எவ்வளோ கிரிஸ்பியா இருக்கு அப்படின்ட்டு. சவுண்டு கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு. அவ்வளோ கிரிஸ்பியா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாவும் இருந்துச்சு. ரொம்ப புடிச்சது. சமோசா வந்து ஆயில் இல்லாம ஏய் சாப்பிடும்போது அடிக்கக்கூடாது. அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி தான். பூச்சு கூட அதில எந்த குறையும் கண்டுபிடிக்காம சாப்பிட்டுட்டான். இது கூடவே பொரி வறுத்து குடுத்தேன் ஈவினிங்க்கு. இந்த மாரி வீட்லயே பண்ற ஸ்நாக்ஸ்னா எப்பவுமே பெட்டர் ஆப்ஷன் இல்லையா? ஸோ அப்பப்போ இந்த மாரி நல்ல ஸ்நாக்ஸும் பண்ணி குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அடுத்தது பன்னீர் டிக்கா. பன்னீர் டிக்காவும் ஆயில் அதிகமா ஃப்ரை பண்ற ஐட்டம் தான். ஸோ அத வந்து நம்ப கிரில்லிங் மோட்ல வச்சு கிரில்லும் பண்ணலாம். நெறையா பண்ணலாம். இந்த மாரி அதுக்கு சிம்பிளான இந்த மேரினேஷன் தான். கடலை மாவு, தயிரு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு இவ்வளோதான். இந்த மேரினேட்டனோட இதெல்லாம் ஊற வச்சு நான் வச்சுட்டேன். ஸோ அது நைட் வந்துட்டு ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜ்குள்ள எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் தான் நான் இத பண்ண போறேன். கேக் குக்கீஸ் பண்ணும்போது நம்ப 2 டாப் அண்ட் பாட்டம் 2 ராட்ஸும் ஹீட் ஆகும் யூசுவலா. அந்த மோட்ல தான் வச்சு பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி பாட்டம் மோட் இல்ல டாப் மோட் இந்த மாரி எத வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். யூசுவலா நான் எப்பவுமே மோட் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அந்த 2 செலக்டரையும் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். கிரில்லிங் பண்ணும்போது நீங்க வந்து டாப் மோட் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா மேரினேட் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம வந்து இத ஸ்க்யூவர்ஸ்ல வச்சுட்டு பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் பேக் பண்ணோம் இல்லைங்களா? அது மாதிரி தனித்தனியா அந்த பிளேட்ல ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வச்சு குக் பண்ண வச்சிரலாம். இது மசாலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால, நான் இந்த பார்ச்மென்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பதான் கொஞ்சம் ஒட்டாம வரும். இதுக்கு மேல நம்ம மசாலா கலக்கும்போதே கொஞ்சம் ஆயில் வச்சு கலந்துக்கலாம். அப்படி இல்லாட்டி மேல லைட்டா ஒரு ஸ்பூன் ஆயில நீங்க அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்டுருங்க. இது 200 டிகிரீஸ் ல குக் பண்ணும்போது சீக்கிரமாவே நல்லா ரோஸ்டடா கிடைக்கும். 40 மினிட்ஸ் இத நீங்க குக் பண்ணணும். இன் பிட்வீன்ல நீங்க சைட்ஸ் சேஞ்ச் பண்ணி விடுங்க. அடுத்தது ஒரு யுனிவர்சல் ரெசிபி பீஸா. பீஸா இல்லாத இடமே இப்போ இல்ல. அத நம்ம வீட்லயே ஹெல்த்தியா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம மாவுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பீஸா நான் எப்பவுமே ஈஸ்ட்டோட தான் கலந்து தான் பண்ணுவேன். நீங்க வந்து பேஸ் மட்டும் கடையில விக்குது. அப்படி இல்லாட்டி பிரெட் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். எல்லாம் ரொம்ப ஈஸி. ஓவன் இருந்ததுன்னா அது பக்காவா ரெடி ஆயிடும். நம்ம வந்து அது அடியில கருகிருமோ, தீஞ்சிருமோ அப்படிங்கிற கவலை இல்லாம இருக்கலாம். நம்ம இத வீட்ல குக்கர்லயும் பண்ணலாம். பட் அதுல வந்து பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓவன்ல பண்ணும்போது அந்த பிரச்சனை எதுவும் இல்ல. இந்த மாரி நல்ல ஃபெர்மெண்ட் ஆன மாவுங்கிறதுனால நமக்கு வயிறுக்கு என்ன பிரச்சனையும் இருக்காது. பட் கடையிலலாம் நெறைய எம்எல்சிஃபையர்ஸ் அது இதுன்னு பேக்கிங் சோடா, பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஈஸ்ட் யூஸ் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டா. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல குட் பாக்டீரியா. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு புஜுவோட டிஃபன் பாக்ஸுக்காக நான் இத ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து புஜு தான் ஹீரோ ஸ்கூல்ல. ஒன்ஸ் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்தோனே, இன்னைக்கு கொஞ்சம் கார்டன்ல வேலை இருந்தது. ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த வேலை. இந்த மணி பிளான்ட் எல்லாம் ரொம்ப எல்லா சைடும் படர்ந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வேற வேற பாட்ல வச்சு அது பதியம் போட்டு வச்சேன். ஸோ தட் நம்ம சின்ன சின்ன நெறைய பாட் கிரியேட் பண்ணலாம். நெறைய இடத்துல நான் வீட்டுக்குள்ள நெறைய இடத்துல வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சில ரிசர்ச்ல இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க ஏர் வந்து வெளியில இருக்க ஏரோட பயங்கரமா பொல்யூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரே ஒரு அ என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இந்த மாரி ஆக்ஸிஜன் சப்ளை பண்ற பிளான்ட்ஸ வைக்கிறது. அதில முக்கியமா மணி பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட்ஸ் இதெல்லாம் முக்கியமான அரிக்கா பாம் இந்த 3ம் நம்ம அதிகமா யூஸ் பண்றது. ஸோ இத 3ம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் நெறையா பிளான்ட்ஸ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் இப்போ நீங்க வந்து இன்னொரு ஜஸ்ட் ஒரு சின்ன பாட்ல போட்டு வச்சீங்கனாலே, ஜஸ்ட் அந்த மண்ணுல குத்தி வச்சாலே போதும் நல்லா வளர்ந்துரும். இது பாருங்க கீரை அது நல்லா அதுவே முளைச்சு வந்திருக்கு. அண்ட் அப்படியே பழைய இலை, மஞ்சள் இலைங்களெல்லாம் உதிர்த்து விட்டுட்டு, இந்த ஸ்னேக் பிளான்ட்ட வந்து பிரிச்சு எடுக்கணும். ஜஸ்ட் ஒரு 4 லீவ்ஸோட கொண்டு வந்து வச்சது. அது 2 இயர்ஸ்ல பாருங்க எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட் ஆல்மோஸ்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அத எடுத்துட்டு, அதோட பேபி ஸ்னேக் பிளான்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். எடுத்து எல்லாத்தையும் வேற வேற பாட்ல போடலாம் அப்படின்னு இருக்கேன். போட்டா அது டக்குன்னு வளர்ந்துரும். பாருங்க எவ்ளோ பேபீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நடுவுல இருக்க அந்த 3வது இருக்கிறது மட்டும் தான் மதர் பிளான்ட். மத்ததெல்லாம் பேபீஸ் அதோட பேபீஸு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரு ஒரு பாட்ல போட்டு வீட்டுக்குள்ள நெறைய இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக ஒரு டெக்கர் பீஸா யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கெல்லாம் மண்ணு கலந்து அதை எடுத்து வைக்க இன்னைக்கு ஃபுல்லா மத்தியானம் வரையிலும் இதுவே சரியா போச்சு. ஸோ மணி பிளான்ட்க்கு நெறைய பாட்டில்ஸ் இருந்தது. ஸோ இப்போ தான் நாங்க வீட்ல ரெகுலர் இங்கேயே இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஊர்ல கோவிட் டைம்ல ஊர்லயே இருந்தது போக. ஸோ இதெல்லாம் மண்ணு போட்டு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் இந்த மெயின் வேலையெல்லாம் ஓவர். அதுக்கப்புறம் நெறைய இன்னும் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா ஒரு 2, 3 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுதான் மதர் பிளான்ட்டு. மதர் பிளான்ட்டுக்கு ஒரு பெரிய பாட் குடுத்தாச்சு. அது இன்னும் எத்தனை பேபீஸ் கிரியேட் பண்ணுமோ, அதனால பெரிய பாட்டா குடுத்தாச்சு. அடுத்தது சின்ன சின்ன பேபி பிளான்ட்ஸ், மணி பிளான்ட் இது நல்லா இந்த மாரி வைக்கும்போது நெறைய புஷ்ஷியா வரும். இப்போ நம்ம பேக் டு த சப்ஜெக்ட். நம்ம கடைசியா பார்க்க போற ரெசிபி கார்லிக் பிரெட். அதுவும் டாமினோ ஸ்டைல்ல. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஜஸ்ட் பூண்டு, வெண்ணெய், அப்புறம் இல்லாட்டி நெய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, அது கூட கொஞ்சம் ஹெர்ப்ஸ். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தால் அது போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கலந்து நம்ம ஆல்ரெடி பீஸாக்கு பண்ணி வச்ச டவ்ல
ஒரு சைடு மட்டும் அத ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, க்ளோஸ் பண்ணி நம்ம 180 டிகிரி செல்சியஸில பேக் பண்ணணும். அவ்வளோதான். நம்மளோட கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடும். பக்காவா நம்ம டாமினோ ஸ்டைல்ல கிடைக்கிற அதே இதில கிடைக்கும். இதில எல்லா ரெசிபீஸ்லயும் என்னன்னா, எல்லாமே ஹோம்மேட். அப்புறம் வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது, என்னென்ன நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில இருக்குங்கிறத நம்ம கிளியரா நம்ம பார்த்துக்க முடியும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாரி வீட்லயே செஞ்சு குடுக்கறதுனால, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஓவன வந்து ஜஸ்ட் ₹2000க்கு வாங்குனேன். இப்ப அதோட பிரைஸ் மாறியிருக்கலாம். நான் லிங்க் குடுக்குறேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வேற நெறைய ஓடிஜி ஓவன் இருக்கு. ஸோ மைக்ரோவேவ் கம்பேர் பண்றப்போ இது எனக்கு பெட்டர் ஆப்ஷனா ஃபீல் ஆச்சு. ஸோ ஏர் ஃப்ரையர், ஓவன், டோஸ்டர், கிரில்லர் இது எல்லாத்துக்கெல்லாம் ஒரே ஒரு அப்ளையன்ஸ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா, அது ஓடிஜியா நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.